பாரிஸ் ஒலிம்பிக்கில் நீளம் தாண்டுதல் போட்டியில் தூத்துக்குடி மாவட்ட முதலூரைச் சேர்ந்த ஜெஸ்வின் ஆல்ட்ரின் இந்தியா சார்பாக பங்கேற்கிறார். ஆல்வாக்கடை நடத்தி வரும் ஜான்சன் எஸ்தர் செல்வராணி தம்பதியரின் மகனான ஜெஸ்வின் ஆல்ட்ரின் சிறு வயது முதலே தடகள போட்டிகளில் பங்கேற்று வென்று வருவதால் நாட்டிற்காக நிச்சயம் பதக்கம் வெல்வார் என அவரது தாயார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். என்னுடைய மகன் பேர் மூத்த பையன் பேர் ஜெஸ்வின் ஆல்ட்ரின். அவன் ஒலிம்பிக் இப்போ செலக்ட் ஆகிருக்கிறான். அந்த செலக்ட் ஆகிருக்கிறது உண்மையாகவே ஊர் மக்களுக்கு எங்களுக்குலாம் ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். இந்த கிராமத்துலேருந்து இந்த மாதிரி எங்களுடைய பிஸ்னஸ் ஒரு சின்ன பிஸ்னஸ் தான். இது எஸ்ஜே மஸ்கோ தள்ளுவாங்கிற ஒரு பிஸ்னஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த பிஸ்னஸ்லேருந்து வர விஷயங்கள் பணங்கள்லாம் வச்சு தான் அவனை படிக்க வச்சு இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ்குள்ளே போகிறதுக்குள்ளே எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணி ஒரு ஸ்டேஜ் வரை கொண்டு வந்தோம். திசையாவில் டேனியல் தாமஸ்ங்கிற ஸ்கூலில் அவன் படிச்சுட்டு இருந்தான். படிக்கும்போது அவங்களுக்குள்ள பிடி மாஸ்டர் டேனியல் ஒரு ஜெனிஸ்கருங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் ஃபுல்லும் அவனை அதில் இன்வால்மெண்ட் பண்ணார். அவனும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தனால டே பை டே நல்லா டெவலப் ஆச்சுது. நான் அவன் கூட ஸ்போர்ட்ஸுக்கு அவன் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். திருநெல்வேலியில் போய் ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூஷனில் அந்த கிரவுண்டில் போய் டெய்லி ட்ரைனிங், மார்னிங் அண்ட் ஈவினிங் ட்ரைனிங் கொடுத்து அந்த மாதிரி டே பை டே ரொம்ப ஒரு அவனோட ஒரு பேரண்டாக நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி பண்ண அவனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் நல்லா இருந்துச்சு. பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு நேஷ்னல் மீட் நடக்கும்போது அந்த மீட்டில் அவனுக்கு ஒரு அந்த ஜம்ப் பண்ணிட்டு இருக்கும்போது செகண்ட் பொசிஷன் வர்றான். அவனை இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பான்சர் அங்கே பெங்களூரில் கர்நாடகா. ஸோ அங்கே தான் அவனை அங்கே சூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் பொசிஷன் வந்தாலும் இவனுடைய வே ஆஃப் மூவ், அவனுடைய ஜம்பிங் மெத்தட்லாம் பார்த்து அவனை சூஸ் பண்ணி அங்கே கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் அவனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே ஃபாரின் கோச்சஸ் எல்லாமே அவனை நல்லா பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் அவனை கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மீட்டு எல்லா இடங்களும் போய் கோல்டு மெடல், சில்வர் மெடல் எல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தான். இன்றைக்கி லாஸ்ட்டாக அவன் ஒலிம்பிக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறது பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா நாங்கள் பார்க்குறோம்.